தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியன் அன்பான வணக்கங்கள். பரவ வருடம் எப்படி இருக்க போகுது? 14/4/2026 காலை 9:30 இந்த பரவ வருடமானது ரிஷப லக்னத்துல உதயமாகுது. அப்ப ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இருக்காரு. அதே மாதிரி பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானுடைய அமர்வு இருக்குது. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்க. இந்த வருடமானது சதய நட்சத்திரத்தை தான் ஆரம்பிக்குது. அப்ப கும்ப ராசியிலையும் தன்னுடைய வருடத்தோட தொடக்கத்திலுமே இருக்கு பார்த்துக்கோங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம், ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடமான மீனத்துல செவ்வாய் சனி புதன் சேர்க்கை. காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசமும் ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் வீடான மேசத்திலையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த வருடம் ஆரம்பத்துல பாருங்க, சித்திரை மாசம் 1ஆம் தேதி காலையில அனைவருமே முக்கணியான மா பலா வாழை, அதுக்கப்புறம் பாத்துங்க கண்ணாடி, பணம், வாசனையான மலர்கள் வச்சு நம்ம ஒரு தாம்பாளத்துல வச்சு நம்ம அதை எல்லாருமே நம்மளுடைய பார்வைப்படுற மாதிரி வச்சு இருந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு தொடக்கத்துக்கு அறிகுறியாக காணப்படும். இப்போ உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, பராபவ வருடம் புதிய கொள்கை பிடிப்போடு நீங்க செயல்பட போறீங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதுலயும் பாருங்க, சின்னதாக தடை வரவும் அப்படி நீங்க அதை விட்டு சோர்ந்து போயிருவீங்க. ஆனா இப்ப அந்த தடைகளை சரி செய்து உங்களை ஒரு ஆள் தூண்டுகோல் செய்யணும். அப்பதான் நீங்க ஆக்டிவா நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. இல்ல நீங்க எடுத்த காரியத்துல பாதியிலே விட்டு பேசாம முடங்கி போயிருவீங்க. ஆனா இப்ப பாருங்க, இந்த வருடம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு நபர் புதுசா உங்களை இயக்க போறாரு. அந்த அளவுக்கு, ஏன்னா உங்க ராசிநாதன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்க, உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதால புதியதாக ஒரு நபர் வருகை. நீங்க ஆண்களாக இருந்தா பெண்களும், பெண்களாக இருந்தா ஆண்களும் உங்களை இயக்கி உங்களோட கொள்கை பிடிப்போடு போய் அந்த காரியத்தை செஞ்சு முடிக்க போறீங்க. அதான் உங்களுடைய பெரிய லட்சியமாவே இருக்கும். இது செஞ்சு முடிப்போம், இந்த வேலையை பார்த்து முடிப்போம். நிறைய ரசனையான எண்ணங்கள், உயரிய நோக்கங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். ஆனா அதை செய்யறது தடை ஏற்பட்டுட்டே இருக்கும். இப்ப தொழில நீங்க புதிய அளவுல சாதிக்க போறீங்க. ஏதோ தொழில் ஏதோ பேருக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப பாருங்க, அந்த தொழிலே நீங்க ரசனையோட செஞ்சு உங்களுக்கு பெரிய ஒரு இலக்கோட நீங்க முன்னோக்கி போகக்கூடியதா இந்த வருடமானது இருக்குது. குடும்பத்துல பாருங்க, பண வரவு உயரும். இந்த பண வரவு எப்படி உயர்த்துறது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க யோசிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க எடுத்து வைப்பீங்க. அப்ப இது வரைக்கும் பாருங்க, ஒரு ஆள் வேலை பார்த்துட்டு குடும்பத்துல அப்படின்னா, இப்ப இந்த வருடம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே புதியதாக ஒருத்தர் உங்க குடும்பத்துல வேலை பார்த்து வருமானத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருப்பாங்க. உறவினருடைய வருகை அதிகரிக்கும். இது வரைக்கும் எந்த உறவுகளும் அவங்களை கண்டுக்காம இருந்தாங்களோ அவங்க உங்களை வரவேற்று ஒரு உபசரிக்கக்கூடிய வாய்ப்புகள், நீங்க அவங்க வீட்டுக்கு போறது, அவங்க உங்க வீட்டுக்கு வர்றது, குடும்ப நிகழ்வுகள்ல நிறைய பாருங்க குற்றத்தார் சுவர்களுக்குள்ள தவிர நீங்க குடும்பத்தோட சென்று போவீங்க. இது வரைக்கும் தனியா போயிட்டே இருந்திருப்பீங்க. இப்ப பாருங்க, குடும்பத்தோடு போய் ஒரு உறவுகளை போய் கலந்துக்கிறது, ஒரு சுப நிகழ்வுகளை நீங்க கலந்துக்கிறது, அந்த மாதிரி அமைப்புகள் இந்த வருடம் முழுவதுமே அதிகமா இருக்குது. இதுவரை தனுசு ராசிக்காரங்க புத்திர பாக்கியம் யாருக்கெல்லாம் இல்லாம இருக்கோ, இப்ப இந்த ஆண்டுல உங்களுக்கு வைகாசி மாசத்துக்கு அப்புறம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். புதிய குடும்ப உறுப்பினர் சேர்க்கை அதிகமா இருக்கு. உறவுகள் சேர்க்கை அப்படின்னாலே ஒண்ணு உங்களுக்கு திருமணம் முடிக்கு புதிய உறவு வரணும், இல்ல குழந்தை விட்டு அதுவும் கூட புதிய உறவா வரணும். அந்த மாதிரி அமைப்புகள் அதிகமா இருக்கு. தனுசு ராசியில் பிறந்தவங்க யாராவது ஒருத்தர் உங்க வீட்டுல இருந்தீங்க அப்படின்னா, உங்க வீட்டுல சிறு குழந்தைங்க ஒரு 13 வயசு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து பாருங்க ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதனாலேயும் பாருங்க, சுப நிகழ்வுகள் உங்க வீட்டுல அடிக்கடி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்ப நட்புகள்கிட்ட நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுவும் கூட தகுந்த முறையில நீங்க எடுத்து நீங்க பரிசோதனை பண்ணி பார்த்து சரியா தவறான்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி இந்த முயற்சி எடுத்தா மட்டும்தான் வெளிநாடு வாய்ப்புகள் மூலமாக லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இந்த ஆண்டு முழுவதுமே இருக்கு. ஆனா வைகாசி மாதம் பிற்பகுதியில பாருங்களேன், இந்த வருடத்துல உங்களுக்கு அசையா சொத்துக்களுடைய சேர்க்கை அதிகமா இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஒரு இடம் கூட வாங்கவே இல்லை, இடம் வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க இடம் வாங்கிடுவீங்க. அதே மாதிரி நீங்க பிடிச்ச மாதிரி இடத்துல வாங்குவீங்க. நான் வீடு கெட்ட புதிய வீடு கெட்ட போறீங்க. நீங்க அதுக்கூட பிளான்கள் நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இந்த ஆண்டானது உங்களுக்கு ரொம்ப பவரான ஆண்டாக உங்களுக்கு இருக்கு. ஆற்றல் நிறைந்த ஆண்டு உங்க ராசிக்கு மட்டும்தான் மிகவும் சிறப்பாக இருக்குது. ஆன்மீகம் யாத்திரைக்கு நீங்க போக நினைப்பீங்க. ஆனா சின்ன சின்ன தடைகள் போக முடியாம இருக்கும்.
அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. உங்க ராசிக்கு தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்க வீட்டுல வந்து வயதிலான பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய கெழுத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நடக்கிறப்ப செய்யறப்ப கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல வந்து மருத்துவ செலவுகள் வராது. புதிய முதலீடு போடுறதுல கொஞ்சம் நீங்க வந்து கவனமா இருந்துக்கங்க. தொழில்ல வந்து முதலீடு போடுறது வேற, தனியாக நம்ம வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம்ல, அதுல வந்து நீங்க ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி தான் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்ப ஏதாவது பணம் இன்வெஸ்ட் பண்றப்ப சரியானதா அப்படிங்கிற ஒரு தடவைக்கு பல முறையே செயல்படணும். அதே மாதிரி பல பேர்ட்ட விசாரிச்சு செஞ்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் அந்த பணம் வந்து திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. மாணவர்கள், தனுசு ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு புதியதாக நண்பர்கள் மூலமாக படிப்புல வந்து உயரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீங்க பள்ளியில் படிச்சாலும் அப்படித்தான், கல்லூரியில் படிச்சாலும் அப்படித்தான். நீங்க நண்பர்கள் மூலமாக ஒரு புதிய இடம் தெரிஞ்சு நீங்க அங்கே படிச்சு அதன் மூலமாக படிப்புல உயரக்கூடிய அளவுக்கு இல்ல நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புமே வந்து இந்த ஆண்டு முழுவதுமே நல்லா இருக்குது. தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு உங்க பேர்ல ஏதாவது ஒரு சொத்து நீங்க வாங்குவீங்க. அது சிறிய அளவா இருந்தாலும் அப்படித்தான் வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. உங்களால முடிந்த அளவு இந்த ஆண்டு முழுவதுமே வந்து பழனி சென்று அங்க இருக்கக்கூடிய தண்டாயுத பாணியை செவ்வாய்க்கிழமை என்று நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பான ஆண்டாக இருக்கும்.